இப்போ அம்மா உங்களுக்கு சுண்டலையும் ஓட்ஸையும் வச்சு ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்டுறேன்ப்பா. டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுப்பா. நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல மசில்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு இறுக்கம் கொடுக்கும். வாங்க எப்படி செய்யலாம். சுண்டல் எடுத்திருக்கேன். இது வந்து வெள்ளை சுண்டல். இந்த வெள்ளை சுண்டல் அதிகமான புரோட்டீன் இருக்கு, அதனால இந்த சுண்டல் எடுத்திருக்கேன். இந்த சுண்டலை வந்து நல்லா ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சாச்சு. நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். சுண்டல் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இந்த சுண்டலுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கிடுவோம், பிங்க் சால்ட் மூடி போட்டு. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சுண்டலை வேக வச்சுருவோம். இப்போ ஒரு விசில் ஹைலையும் 2 விசில் ஸ்லோவில் வச்சு வேக விடுவோம். இப்போ அம்மா வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ஓட்ஸ் வந்து ஒரு 60 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வறுத்துக்குருவோம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் வந்து ஒரு 60 கிராம் ஓட்ஸை போட்டுக்குருவோம். நம்ம கடாயுடைய சூட்டில் லைட்டாக வறுத்துக்குருவோம். இப்போ நம்ம வந்து ஓட்ஸை வந்து லைட்டாக நம்ம வறுத்துட்டோம்னா நல்லா கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். அப்படியே நம்ம வந்து சேர்க்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு ஓட்ஸோடைய விழுவிழுப்பு கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் லைட்டாக வறுத்துடணும். சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா ஒரு வாசனையாகவும் இருக்கும். இந்த ஓட்ஸோடைய விழுவிழுப்பு இல்லாமல் இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து இதை வறுத்துக்குருவோம். ஓட்ஸை வந்து நல்லா கொஞ்சம் வறுத்தாச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். இது கொஞ்சம் நல்லா அரட்டும். இப்போ வந்து சுண்டல் நம்ம வேக வச்சுருக்கோம். விசில் நல்லா அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். சுண்டலை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. தண்ணி வந்து கரெக்டாக தான் இருக்குது. நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம். தண்ணி எதுவும் இல்லை. அப்போ அம்மா வந்து மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் குடமிளகா, அதில் வந்து குடமிளகாலேருந்து ஒரு அரை பீஸ் வெட்டியிருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம லைட்டாக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இது காரத்துக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இங்கே காரத்துக்கு தந்து போட்டுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதையும் லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சியோடைய தோலை நல்லா சீவியாச்சு. கொஞ்சமாக நம்ம இஞ்சி எடுத்துக்கிடுவோம். ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிடுவோம். இதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். ஒரு பிடி உங்களுக்கு மல்லியல் எடுத்திருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வேக வச்ச சுண்டல் வந்து ஆறிடுச்சு. இந்த இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ மூடி போட்டு இது பல்ஸ்லப்பா 2 அடி அடிச்சுக்கிடுவோம். இப்போ இதை வந்து நம்ம பல்ஸில் நல்லா கொஞ்சம் அடித்தாச்சு. நல்லா சுண்டல்னால் நல்லா உங்களுக்கு நல்லா மசிஞ்சிருக்கு. ஒரு சிலது மட்டும் கொஞ்சம் அடிக்காமல் இருக்குது. நம்ம கையில் வச்சு பிசையும் போது சரியாயிடும். ஓட்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா நம்ம உதுத்து விட்டுக்குருவோம். ஓட்ஸை வந்து நல்லா உதுத்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அடித்து வச்சுருந்த இந்த சுண்டலுடைய இதை எடுத்து போட்டுருவோம். 2 மீடியமான கேரட் எடுத்திருக்கேன். இதை துருவி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுக்குருவோம். இது வந்து பூசணிக்காய்ப்பா. இந்த பூசணிக்காயையும் துருவி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் போட்டுக்குருவோம். தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன்ப்பா. தேங்காயும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து அம்மா வந்து துருவி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு நம்மளுக்கு உப்பு போட்டுக்குருவோம். சுண்டல் கொஞ்சோன்னு உப்பு போட்டிருக்கோம். அதை தவிர்த்து நம்மளுக்கு ஓட்ஸுக்கு இதற்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. எல்லாம் ஒரு பிட்டு தண்ணி விடலப்பா. அதுலேயே நம்மளுக்கு நம்ம சுண்டல்லாம் இது வச்சுருந்தோம் இல்லையா, சுற்றுனதுலேயே அதிலே நம்மளுக்கு தண்ணி பூரா செட் ஆக்கிடுச்சு. ஒரு பிட்டு தண்ணி விடலை. இப்போ இதை வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கிடுவோம். உருண்டை பிடிச்சி கட்லெட் மாதிரி நம்ம செஞ்சுக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி நம்ம மெல்லிசாவும் கொஞ்சம் கட்லெட் மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக கொஞ்சம் வேகும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட்லெட் டைப்பில் தட்டி வச்சாச்சு. இப்போப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். இப்போ நல்லா சூடாக இருக்குது. ஒரு 1/4 டீஸ்பூனு லைட்டாக நெய் தடவிக்கிடுவோம். சும்மா தோசைக்கல் அப்படியே பரப்பி விட்டுக்குவோம் லைட்டாக கொஞ்சமாக.
கட்லெட் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வர்றதுக்காண்டி கொஞ்சமாக 2 சொட்டு நெய் விட்டுக்கிறோம். இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த கட்லெட்டை தூக்கி இதில் வச்சுருவோம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுருந்தோம். இது கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பெரட்டி போட்டுக்கிறோம். இப்போ திருப்பி போட்ட பக்கமும் வேகட்டும். இப்போ அம்மா வந்து தோசைக்கல்ல உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ வந்துப்பா எண்ணெய் இல்லாமல் ஏர் ஃபயரில் என்னுடைய மருமகள் செஞ்சு காட்டுவாங்க. நம்ம வெயிட் லாஸ்ல இருக்கும்போது இந்த மாதிரி கட்லெட் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிடணும். அதே சமயம் நம்ம ஆயில் இல்லாமல் ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னா இந்த அகாரோ ஏர் ஃப்ரையர் வந்துட்டு ரொம்பவே பெஸ்ட் ஆப்ஷன். இது வந்து நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதுக்கு பெஸ்ட் ரிவ்யூஸ் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா கட்லெட், பீஸா, கிரில் சிக்கன், சாண்ட்விச், ஸோ எல்லாமே ஹோட்டலில் சாப்பிடக்கூடிய எல்லாமே நம்ம ஈஸியாக வீட்டில் இதிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆயில் நம்ம ஊத்தணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணாலே போதும். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். இது யூஸ் பண்ற ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இது பாத்தீங்கன்னா பவர் பட்டன். இதை ப்ரெஸ் பண்ணாலே போதும். டிஃபால்ட்டா நம்மளுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ கிரில் சிக்கன் பண்றீங்கன்னா இந்த சிக்கன் மட்டும் நீங்க ப்ரெஸ் பண்ணா போதும். டிஃபால்ட்டா நம்மளுக்கு அதுவே ரெடி ஆகிடும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி எப்பயுமே ப்ரீ ஹீட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதான் ப்ரீ ஹீட் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இங்கே 5 மினிட்ஸ்னு காட்டும். ஸோ 5 மினிட்ஸ்க்குள்ளே ப்ரீ ஹீட் ஆகிடும். இதுதான் இந்த ஏர் ஃப்ரையரில் கொடுத்துருக்க பேஸ்கெட். இதை தான் நம்ம உள்ளே வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் கிரீஸ் பண்ணிக்குவோம். ஆயில் கிரீஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தட்டி வச்சிருந்த கட்லெட் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக இதில் வச்சுக்கலாம். இதில் 4 கட்லெட் வச்சுருக்கேன். அது போக இந்த ட்ரேயும் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இதிலே லைட்டாக நான் ஆயில் கிரீஸ் பண்ணிக்கிறேன். இதையே நம்ம கட்லெட் நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கட்லெட் வச்சிருக்க பேஸ்கெட்டையும் இப்போ உள்ள வச்சுக்கலாம். நம்ம ட்ரேல வச்சிருக்க கட்லெட்டையும் நம்ம உள்ள வச்சுக்கலாம். அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணிட்டு பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ 20 மினிட்ஸ் நான் செட் பண்ணுறேன். ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 200 டெம்பரேச்சர் ஓகேவாக இருக்கும் கட்லெட்க்கு. இப்போ இது ரெடி ஆகட்டும். ரெடி ஆனோன்னு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீழே இருக்க பேஸ்கெட் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ட்ரேயையும் ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். கட்லெட் நம்ம ஏர் ஃப்ரையரில் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா வெந்துருச்சு. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு இந்த ஏர் ஃப்ரையரில் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் இல்லாமல் ஸோ உங்கள் கிரேவிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஆகிரும். இது நான் பை பண்ண லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ திருப்பி போட்ட பக்கம் நம்மளுக்கு வெந்துருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போப்பா நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சுருந்தோம். இதையும் எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து தோசைக்கல்ல நம்ம நார்மலாக எப்போயும் வீட்டில் நம்ம வேக வச்சது. இது வந்து நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் வேக வச்சது. அவ்வளோதான்ப்பா. ஹை ப்ரோட்டீன் வெயிட் லாஸ் கட்லெட் ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்லா ஏர் ஃப்ரையரில் வேக வச்சுருந்தோம். இது நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்குது. இப்போப்பா நம்ம எண்ணெய் இல்லாமல் ஏர் ஃப்ரையரில் வச்சு நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிடலாம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.